இது மகிமை நேரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டி வருகிறதான இந்த மேலான கிருபைகளை எண்ணி ஒவ்வொரு நாளும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு முக்கியமான தலைப்பை கொண்டு பேச இருக்கிறார். அது என்ன தலைப்பு என்று சொன்னால், ஆவியானவரும் கிதியோனும் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த 7 நாட்களும் ஆவியானவர் கிதியோனுடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் இடைப்பட்டார், அதற்கு கிதியோன் என்னென்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். ஆவியானவரை குறித்து நாம் தியானிப்போம் என்று சொன்னால், ஆவியானவர் திருத்துவத்திலே 3வது ஆளாய் காணப்படுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். திருத்துவத்திலே 3வது ஆளாய் காணப்படுகிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து அவர் வானலோகத்திற்கு ஏறின உடனே நம்மோடு கூட இருக்கும்படியாக ஆவியானவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார். அதை தான் வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், த ஹோலி ஸ்பிரிட், இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் ஒரு கேள்வியை நாம் நமக்குள்ளாக கேட்க வேண்டும். இந்த ஆவியானவரின் சொற்படி நாம் செய்கிறோமா? இந்த ஆவியானவரின் நடத்துதல் படி நாம் நடக்கிறோமா என்று சொல்லி நாம் தியானிக்க வேண்டும். ஆவியானவருடைய வேலைகள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பிதாவானவர் நமக்கு வைத்திருக்கிறதான திட்டத்திற்கு நேராக நம்மை நடத்துவது இந்த ஆவியானவருடைய வேலை. பிதாவானவர் ஒவ்வொருவருக்கென்று ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கென்று ஒவ்வொரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நாம் புரிந்து கொண்டு அந்த அழைப்பின் பாதையிலே, வெளிச்சத்தின் பாதையிலே, நீதியின் பாதையிலே, சரியான பாதையிலே நம்மை நடத்துவதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறவராய் கூட காணப்படுகிறார். அதுதான் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களோடு கூட இருக்கும்படியாக நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் பிதாவின் சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க நம்மை வழி நடத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் இது சரி, இது தவறு என்று சொல்லி சரியான பாதையிலே நம்மை நடத்துவதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறவராய் கூட காணப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆவியானவர் இன்னும் இது மட்டும் இல்லாமல் நம்மோடு கூட இருக்கிற ஒரு நல்ல நண்பராய், நமக்கு உதவி செய்கிற தேற்றரவாளனாய், நமக்கு தந்தையாய், நமக்கு தாயாய், எப்போது நம்மோடு கூட இருக்கிற தோழனாய், வேதத்தின் ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய், இப்படியாக ஆவியானவர் பல காரியங்களை நமக்கு செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நாம் ஆவியானவர் சொற்படி கேட்டு ஆவியானவருடைய வழிநடத்துதல் படி நாம் நடக்க வேண்டும். அதை தான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். ஆவியானவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை ஒரு உற்சாகமான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை. ஒருவேளை நம்முடைய தேவைகள் அதிகமாக இருப்படும், அந்த தேவைகள் மத்தியிலும் மனம் ரம்மியமாய், மன நிம்மதியோடு கூட வாழ செய்வதுதான் ஆவியானவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. ஆவியானவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை நாம் ருசித்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சும்மா சொல்லால் மாத்திரம் அதை நம்ம சொன்னால் மாத்திரம் அது புரியாது. அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்கிறவர்களாய் நாம் காண வேண்டும். இதை தான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இப்போ ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்குள்ளே பாவம் இராது, நமக்குள்ளே இருள் இராது, நமக்குள்ளே துக்கம் இராது, நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் காணப்படும், இருதயத்திற்குள்ளாக ஒரு மன மகிழ்ச்சி காணப்படும். அதை தான் ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி. அது மட்டுமல்லாமல் நாம் நமக்காக வேண்டுதல் செய்வதோடு கூட ஆவியானவரும் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வல்லமை மிக்க ஆவியானவர் தான் கர்த்தர் நமக்கு ஒரு தேற்றரவாளனாய் கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியானவர் எவன் ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறானோ, அப்போ ஆவியானவர் அவனுக்கு அருளப்படுகிறார், ஆவியானவர் அவருக்குள்ளாக வருகிறார். ஆனால் இந்த ஆவியானவர் சொற்படி நாம் கேட்கிறோமா?
ஆவியின் அபிஷேகத்தை குறித்து நாம் அறிந்திருப்போம். இன்றைக்கு அநேக ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள். இன்னும் ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் ஆவியின் அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது முழுவதுமாக நாமே ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் தம்முடைய வழியிலே நம்ம நடத்துகிறவராய் கூட காணப்படுகிறார். பிரியமானவர்களே, கிதியோனுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்குவதற்கு கிதியோன் என்னென்ன செய்தார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வாரம் முழுவதுமாக கர்த்தர் நம்மோடு கூட அந்த வார்த்தையை குறித்து பேச இருக்கிறார். ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் வாழும்போது நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றி தான். ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் வாழும்போது நமக்கு பயம் இல்லை, நமக்கு கலக்கம் இல்லை. ஏனென்று சொன்னால் நான் என்னுடைய சுய சித்தத்தின்படி நாம் செய்யவில்லை. ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிற ஆவியானவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்கிறதான ஒரு வாஞ்சை, ஒரு திருப்தி, ஒரு மன தைரியம் நமக்குள்ளாக காணப்படும். அப்படிப்பட்டதான கிருபைகளை நாம் பெரும்படியாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆவியானவர் இது மாத்திரமல்ல, எண்ணி முடியாத அதிசயங்களையும் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களையும் அநேகருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் செய்திருக்கிறார். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்து இந்திய தேசம் தாண்டி சீனா தேசத்திற்குள்ளாக அவர் சென்று விட்டாராம். சீனா தேசத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது அவரை சிறைபிடித்து கொண்டு சிறையில் வைத்திருந்தார்களாம். இங்கிருந்து அநேகம் பேர் அவருக்காக ஜெபிக்கிறார்கள். அவருடைய விடுதலைக்காக தேசம் போராடுகிறது. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? அந்த சிறைச்சாலையிலும் கூட ஆண்டவரை துதிக்கிறார். ஆவியானவரோடு கூட உறவாடுகிறார். ஆண்டவரோடு கூட தன்னுடைய இருக்கிற ஐக்கியத்தை அவர் பலப்படுத்திக் கொள்கிறார். ஒரு முறை என்ன அதிசயம் பாருங்க, அவர் சிறைச்சாலையில ஜெபித்து கொண்டிருக்கிறாராம். கண் விழித்து பார்க்கிறாராம். அவர் இருக்கிற இடம் ஒரு புல்வெளியாய் காணப்படுகிறது. அங்கே அநேக பேர் கோதுமை மணிகளில் அவங்க வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கிட்ட போய் கேட்கிறார், அது என்ன இடம் என்று கேட்டால் இது இந்திய தேசம் என்று சொல்கிறார்களாம். பாருங்க, எவ்வளோ பெரிய அதிசயமான ஒரு காரியம். இது உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். அப்படிப்பட்ட நல்ல ஆவியானவரை தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அநேக நேரத்தில் நம்முடைய சுயத்தின் மூலமாக, சுய இச்சை நிமித்தமாக ஆவியானவரை உதறி தள்ளிவிட்டு ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்படி இருக்காதபடிக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். அதைதான் கர்த்தர் சொல்கிறார். யாக்கோபு சுவிசேஷம் 4வது அதிகாரம், யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நமக்குள்ளாக வாசமாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்தா, பவுலோடு கூட இருந்தா, இன்னைக்கு நம்மோடு கூட இருக்க சித்தமாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்ப்போம். நிச்சயமாகவே நான் ஆவியானவரோடு கூட தான் இருக்கிறேனா, அவருடைய சொற்படி நான் கேட்டு நடக்கிறேனா யோசித்து பார்ப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்க. கிதியோன் மேல் ஆவியானவர் இறங்கினது போல உங்கள் மேல் ஆவியானவர் இறங்கும்படியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம இடத்துல காணப்படுகிற எல்லா விதமான மாம்ச கிரியைகளும் ஒழித்து போட்டு ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிவோம். அப்படிப்பட்டதான கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான இறக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்க முடியாத நல்ல தருணத்தை எங்களுக்கு நீர் தந்தீங்க ஆவியானவரே. அப்பா உம்மை குறித்து நாங்கள் தியானித்தோம். நீர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இயேசுப்பா வர சித்தமாக இருக்கிறீர். எங்களோட வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் அதற்கு தடையாய் காணப்படுகிறதோ எல்லா தடைகளையும் கர்த்தர் நீர் நிர்மூலமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கே துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். இன்னைக்கு யார் யார் நம்முடைய சமூகத்தில் உண்மையாய் கூப்பிடுகிறார்களோ, நல்லா தேய்ச்சரவாளனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார்களோ, அவருடைய இல்லத்தில் நீர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கே துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். இப்போ நாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.